கேட்குறான். தன்னால் தான் நம்மளோட குழந்தை இறந்துடுச்சுன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான். ஆனால் ஹரிணி எதுவுமே பேச மாட்டேங்கிறா, எதுவுமே சாப்பிட மாட்டா. அவளை ஹாஸ்பிட்டலில் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் ஹரிணி ஏதோ ஒரு டிப்ரெஷன்லேயே இருக்கா. சாப்பிட மாட்டா, தூங்க மாட்டா, தன்னோட குழந்தைய பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருப்பா. அட்வைக்கிட்ட கூட அவள் ஒரு வார்த்தை கூட பேசுகிறது கிடையாது. இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் தன்னோட குழந்தை இறந்ததை தாங்க முடியாமல் ஹரிணி இறந்து போயிடுவா. இது அட்வையோட லைஃப்பில் பெரிய ஒரு விஷயமாக ஆயிடுது. அவன் ரொம்பவே உடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறமா தான் அட்வை இந்த மாதிரி ஆயிட்டான். ட்ரக்ஸ் அடிக்டாக ஹரிணியையும் குழந்தையும் மறக்க முடியாமல் தன்னால் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, தான் கவனிக்காதது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினச்சி அட்வை ரொம்பவே உடைஞ்சு போயிடுறான்.